வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். வலுவான நாடாக இந்தியாவை கட்டியமைப்பதில் முக்கிய கூட்டாளிகளாக திகழ்வது விவசாயிகள் தான் என்றும், சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டுவதில் விவசாயிகளின் முயற்சிகளுக்கு முக்கிய இடம் இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் பிரதமர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், இதற்கென அயராத முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் பண்பாட்டிற்கும் இந்தியாவின் பொது பாரம்பரியத்தில் மட்டுமின்றி மனித குலத்தின் ஒட்டுமொத்த பாரம்பரியத்திலும் முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் கூறினார். தமிழ் பாரம்பரியத்தில் வாழ்வின் அஸ்திவாரமாக விவசாயிகள் மதிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் திரு ஜே.பி. நட்டா மற்றும் திரு கிஷன் ரெட்டி, திரு ராம்மோகன் நாயுடு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். வளமான இந்திய கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பே பொங்கல் திருநாள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பின்னர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் எல்லா பண்டிகைகளையும் மதித்து கொண்டாடுவதாக அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமது இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தாம்பரம், சந்திரகாசி உள்ளிட்ட மார்க்கங்களில் 9 புதிய அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் விரைவில் அறிமுகமாகும் நிலையில் நாட்டின் போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் பணிகளுக்கான வசதிகளின் மேம்பாட்டில் முக்கிய நடவடிக்கை குறிப்பதாக இந்த ரயில்கள் அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக ஊடகத்தில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிலில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜவஹர் நவோதயா பள்ளிகளுக்கான தேசிய நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தலைமையில் புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 8 மண்டலங்களுக்கு உட்பட்ட 88 ஜவஹர் நவோதயா பள்ளிகளில் இப்போட்டிகள் நடத்தப்பட்டன. நெடுஞ்சாலை பயன்பாட்டாளர்களுக்கு நிகழ்நேர அடிப்படையில் பாதுகாப்பு தொடர்பான உஷார் நிலை தகவல்களை வழங்க தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் முன்னோடி திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளது. மூடுபனி சூழலில் விலங்குகள் திடீரென சாலையை கடப்பதால் ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கிலான இத்திட்டம் கால்நடைகளின் நடமாட்டம் அதிகம் உள்ள ஜெய்ப்பூர், ஆக்ரா உள்ளிட்ட நெடுஞ்சாலை பிரிவுகளில் அமலாகியுள்ளது. முன்கூட்டியே அடையாளம் காணப்பட்ட விபத்து பகுதிகளை வாகனங்கள் மட்டும் முன்பாகவே உஷார் தகவல்கள் வழங்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஏதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லோக் நிவாஸில் பொங்கல் திருநாள் என்ற பாரம்பரிய முறையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். முதலமைச்சர் திரு துறை சார்பில் கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். உரியடி, கோலப்போட்டி உட்பட கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று ராஜ்கோட்டில் நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்திய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 285 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி 2வதாக ஆடும் நியூசிலாந்து அணி சற்று முன் வரை 35 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்திருந்தது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஏற்றுமதி தயார் நிலை குறித்த EPI குறியீட்டை நிதி ஆயோக் இன்று வெளியிட்டுள்ளது. மாநில மற்றும் மாவட்ட நிலையிலான தயார் நிலை மூலமாகவே நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி பாதை நிர்ணயிக்கப்படுவதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு PVR சுப்பிரமணியம் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி சூழலில் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் போட்டித்திறனை வலுப்படுத்தி ஏற்றுமதி கொள்கையில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஏற்றுமதி தயார் நிலை குறித்த நிதி ஆயோக் அறிக்கையில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் தமிழகம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களும், சிறிய மாநிலங்கள் பிரிவில் கோவா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களும் முன்னிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.